கர்த்தருடைய பரிசுத்த மையப்படுவதாக தேவன் ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். நாளை கூட வார்த்தை சங்கீதம் 139 அதிகாரம் 3 வசனம். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். தேவன் நம்மளை அறிந்தவரா இருக்கிறாரு. அவருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நடந்தாலும் படுத்தாலும் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்காரு. நம்மளுடைய வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும். இப்போ நம்ம கர்த்தரை தாண்டி கர்த்தருக்கு தெரியாம கர்த்தருக்கு மறைவா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம வழிகள் எல்லாம் நினைத்து இருக்கிறாரு. நம்ம என்ன செய்ய போறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் மனுஷன் பார்க்கல, மனுஷனுக்கு விஷயம் தெரியாது அப்படின்னா கர்த்தருக்கு மறைவா ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் இருந்தோம்னா கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்ல மீறி நம்ம காரியத்தை செஞ்சோம் என்றால் கர்த்தர் அதையும் அறிந்திருக்கிறாரு. அவர் நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். எதுக்கு நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்காரு? நம்ம பாதுகாப்பதற்காக சூழ்ந்து இருக்காரு. ஆனா இப்ப அநேகர் என்ன பண்றோம்னா, நம்ம இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வேதத்துக்கு கீழ்ப்படிந்த வாழ்க்கையா இருக்காது. வேதத்துக்கு சித்தமான வார்த்தையா இருக்காது. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இஷ்டத்துப்படி வாழ்ந்து கொண்டு உலக காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கோம். ஆனா ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கர்த்தன் வழி அறிந்திருக்கிறார் அப்படின்னு. ஏதோ என்ன பண்ணாலுமே ஒரு நாள் கர்த்தரை நம்ம வந்தாகணும். அதனால மனம் திரும்பணும். நம்ம செய்யற சுயமான காரியத்திலும் மாம்சமான காரியத்திலும் மனம் திரும்பி வாழணும். ஏனென்றால் நம்ம வழி அவர் அறிந்திருக்கிறாரு. நம்ம படுத்தாலும் அறிந்திருக்கிறாரு. நம்ம உட்கார்ந்தாலும் அறிந்திருக்கிறாரு. நம்ம எழும்பி நின்றாலும் அறிந்திருக்கிறாரு. நம்ம எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மளை பார்க்கல, நம்ம யாரும் நம்மளை பார்க்கறது கிடையாது. கர்த்தர்கிட்ட இஷ்டத்துக்கு வாழலாம், சுயமான வாழ முடியும்னு நினைக்க கூடாது. கர்த்தரை விட்டு நம்மளால ஒரு நிமிஷம் மாத்திரம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நம்ம கிருபையா நம்மளை கொடுத்து பாதுகாத்து இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம். அவன வழியெல்லாம் அறிந்து இருக்கிறாரு. கர்த்தரோட ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமா வாழ்வோம். கர்த்தர் மையப்படுவதா